சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தியினர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை மாத ராசி பலன்கள். தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்க போகிறது, சூரியன் நகர்ச்சியை வைத்துதான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது. அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் மாத பலன் எதுல இருந்துன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவுல எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது. கிளியர்? இதை நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மே மாச பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாச பலனோட உங்களை நான் சந்திப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, செய்யறதும் நீங்க தான் இருப்பீங்க, சொல்றதும் நீங்க தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் அப்படின்றது இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் சூப்பரா இருக்க போகுதுங்க. அப்போ அப்படின்னு 7:30 சனிலேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஏன் மேடம் உங்களுக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னா, சச்சா இல்லை, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே ஐயோ சந்தோஷமா ராசி பலன் கொடுக்க முடியுதேன்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரே ராசி என்னன்னா மகரம் மட்டும்தான். ஏன்னா மனதிற்கினிய ராசி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். மகரம் அப்படின்னாலே மனோதிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, சித்திரை மாதம் 8ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 8ஆம் அதிபதினா 8 வேற இடம் ஆச்சு, அவர் உச்சத்துல இருந்தால் ஏதாவது ஆகுமா? சேச்சே, நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் காசு வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அவர் டிரான்சிட் ஆக ஆரம்பிச்சதுனால ஏப்ரல் 10 10, 12 தேதிக்கே உங்களுக்கு இன்சூரன்ஸ் காசெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் இன்சூரன்ஸை குறிக்கக்கூடிய இடம். அதுவும் சூரியன் உங்க புருஷன்ட்ட இருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸ் பணம், உங்க அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸ் பணம், மூத்த பிள்ளைகள் போட்ட இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போது. இல்லைன்னா நீங்க இதுக்கான இன்சூரன்ஸ் பணத்தை கட்ட போறீங்க. வாட் எவர் இட் இஸ், இன்சூரன்ஸ் அப்படின்ற இடத்துல இயங்க போகிறது. ஓகே, 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றது தான் திடீர் அதிர்ஷ்டம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதிர்ஷ்டம் அப்படின்றது என்ன, தோன்னா புதையல் வர்றதா? நீங்க இஷ்டப்படுறது அதுவா உங்க கையில வந்து கிடைக்கிறதா அதிர்ஷ்டம். அப்ப நீங்க எதெல்லாம் இஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் அதுவா உங்க கையில வந்து கிடைக்க போகிறது. திடீர்னு இத்தனை நாள் இல்லாம கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. சனி போயிட்டாலே போதுங்க, எல்லா பிரச்சனையில இருந்தும் சரியாயிடும். ஸோ மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம்ன்றது நீங்க இஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது 100க்கு 150 விழுக்காடு மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிகழ்வதற்கான அத்துணை வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பரான டைம் பீரியடுங்க. இன்னும் மே மாசம் வரைக்கும் உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி உச்சமாகும் போது ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ பண்ணுவார்னா கண்டிப்பா பண்ணுவார். அதெல்லாம் இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. நம்பி நீங்களும் ராசி பலன் பாக்குறீங்க, நானும் நம்பி சொல்லணும்ல. அதனால கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியம் தேவை. கழிவுகள் போற இடத்துல கான்ஸ்டிபியூஷன் போற மாதிரி, ஏன்னா 8ஆம் இடம்னாலே அதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். ஆயில் கண்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ஆயிலுக்கு கண்டமாகணும், ஆயிலுக்கெல்லாம் கண்டமாகாது. கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, மூச்சு விடுறதுல ஒரு மாதிரி ப்ரீத் பண்றதுல கொஞ்சம் கஷ்டப்படுறது, முதுகு தண்டு வடம் ஒரு சின்ன வலி வர்றது, த்ரோட்டு கிட்ட ஒரு பெயின் வர்றது, இது எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிகழக்கூடிய காரணியாக இருக்கும் அப்படின்னு கிரகங்களால் அனுமானிக்கப்படுகிறது. அப்படிதான் சொல்லணும். அது வாட்டவர் உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி ஓடுதுன்றதை பொறுத்து அது அதிகமாகவோ இல்லை லைட்டா அப்படி எட்டி விட்டு போற மாதிரியோ இருக்கலாம். பட் இருந்தாலுமே மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஒரு பக்கம் மகர ராசிக்கு இப்படி, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அவர் தான் காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதி. அவர் தான் மருத்துவக்காரகன். அப்ப நிறைய பேருக்கு சிறப்பான மருத்துவம் கிடைக்க போகிறது. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மீனாட்சி உங்களுக்கு நல்ல விதமான மருத்துவ அமைப்பை கொடுத்து இது வரைக்கும் இருந்த நாள்பட்ட நோய்களுக்கான ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கட்டும். நல்ல மருத்துவர்கள், நல்ல உடல்நிலையை தேர்ச்சி போறவர்கள்லாம் கிடைக்க போறாங்க. இயற்கை உணவின் மீது உங்களுடைய பாயிண்ட் திரும்ப போகுது. இது வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கலாம், இது வரைக்கும் வீட்டில் சாப்பிடலாம். திடீர்னு இந்த டைம் என்ன ஆக போகுதுன்னா, இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் வேணும், கொஞ்சம் டயட்ல இருக்கணும், கொஞ்சம் இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிடணும். திடீர்னு கம்பங்கூழ் குடிக்கணும்னு ஆசை வரும், திடீர்னு ராகி கூழ் குடிக்கணும்னு ஆசை வரும்.
இந்த மாதிரி கூழ் வகைகள்லாம் சாப்பிடுதல் அப்படிலாம் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இல்ல உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. உங்க இன்லாஸோட உடல்நிலையை மட்டும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டுல அஸ்யூஷுவல் எப்பயும் போலயே இந்த கொஞ்சம் டாமன் ஜெரி வேலையெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனாலும் அதுலயும் ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்கத்தான் போகிறது. ரொம்ப பெருசா விரிவு இல்லாம ஓரளவுக்கான ஒரு சின்ன சின்ன ஊடல் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதையே தாண்டி நிறைய கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. சந்தோஷம் கிடைக்க போகுதுங்க. மே மாதம் 15 தேதி வரைக்கும் நிறைய ஷாப்பிங் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் வந்து ஷாப்பிங் மூலமாக வந்து சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து மே 14ஆம் தேதிக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10 சுக்ரன் போனதுலேருந்தே வச்சுக்கலாம், நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறது. அதுவும் எக்ஸ்பெஷலி அது காலபுருஷனோட 12ஆம் இடமா நைட் ட்ரெஸ் நிறையா வாங்குறது, நைட்டு நிறையா வாங்குறது, நிறைய டவல்ஸ் வாங்குறது, நிறைய கர்டன்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு நிறைய பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி கொஞ்சம் ஆடை, அதனால ஒரு சின்ன ஒரு செலவுகள், இல்லை அதனால் ஒரு சின்ன சின்ன செலவு பண்ணி அதை வந்து போட்டு சந்தோஷப்படுறது இதெல்லாம் நடக்க போகுது. இத்தனை நாள் இல்லாமல் ஏதோ ஒரு வானவில் எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி மனசில் ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் மகர ராசிக்காருக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. நாங்களும் அதைத்தான் வேண்டிக்கிறோம். ஒரு பெரிய ரிலாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் உணர போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 20-25 தேதிக்கு அப்பெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் தான் மகர ராசிக்காரர்களுக்கு. அப்படியே கட்டி வச்சிருந்தவங்க ஒவ்வொன்றா இழுத்து 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 கடைசியில் ஒரே ஒன்று இருக்கும்போது அது இழுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான சந்தோஷத்தை இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க. இந்த 8ஆம் இடம் அதுதான் 7க்கு 2. அப்போ கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் ஒரு கண்ணு வச்சுக்கணும். கணவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சூரியன் ஒரு சின்ன செக். ஏன்னா சூரியன் தான் குடும்பக்காரகன் வேற. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி எப்போ இருந்தே அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லா மகர ராசிக்காரர்களும் உங்களுடைய கணவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய அமைப்பாக இப்போதைக்கு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் வந்தாலுமே உடனே போய் மருத்துவரை அணுகி விடுங்கள். இல்லாட்டி அந்த இடத்துல சூரியன் வந்து ஒரு சின்ன செக் வைக்கிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தயாராக இருக்கிறார். அவ்வளோதான். மற்றபடி என்ன கிடைக்க போகுது? எல்லாமே கிடைக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்கள் எதுலேருந்து அசிங்கப்பட்டீங்களோ, எதன் மூலமாக அவமானப்பட்டீர்களோ, யாரு முன்னாடி தலை குறைஞ்சு நின்னீங்களோ, எது கிடைக்காம அல்லல் பட்டீங்களோ எல்லாமே நிவர்த்தியாகி இந்தான்னு கொடுத்துட்டு போகுது பிரபஞ்சம். சனி போகும்போது கொடுத்து விட்டு போவார். எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டு தான். தடவை சனி நிறைய கொடுக்க போறார். உங்க ராசிநாதன் வேற அல்லல்ல குறையாத செல்வ வளத்தையும் அல்லல்ல குறையாத நிம்மதியும் கொடுக்க போறார். வேற வீட்டுக்கு போகலாமா, வேற இடத்துக்கு போகலாமா, கம்பெனி வேற இடத்துல மாற்றலாமா, வேற என்ன பண்ணலாம், எது பண்ணால் எனக்கு இந்த இடம் வந்து சரியாகும், எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசனைகள் அதிகரிக்க போகிறது. அந்த யோசனை மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஒரு அழகான அடி எடுத்து வைக்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு மிகுந்த ஒரு பெருமை கிடைக்க போகுது. எக்ஸ்பெஷலி பிள்ளைகளால் மிகச்சிறந்த பெருமை அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு கூடி வரப்போகுது. என் பிள்ளை நல்லா படிச்சிருச்சு, என் பிள்ளை நல்லா மார்க் வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு என் பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க, இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு பிள்ளைங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, பிள்ளைங்க பொறுப்பாக இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடியங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை, பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம், இதெல்லாம் குரு போகும்போது கொடுத்து விட்டு போவார். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகுது. அதே சமயம் பிள்ளைகளை பற்றிய சின்ன சின்ன கவலைகளும் மேலோங்க போகிறது. இதுவுமே நடக்க போகுது. அது இது டிசைட் பண்ண போகுது, உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் டிசைட் பண்ண போகுது. நிறைய சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த தடவை என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க கிளாக் பார்க்க போறீங்க. கடிகாரம். என்ன மாதிரியான கடிகாரம்? ஓடாத கடிகாரம். அட என்ன மேடம் இப்போதான் டைம் நல்லா இருக்கு, நீங்க ஓடாத கடிகாரம் பார்க்க போறீங்களா? ஆமா, எங்கேயாவது ஓடாத கடிகாரம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பேட்டரி செல்லை வாங்கி போட்டு விட்டுருங்க, ராகு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. நான் எல்லாமே ஒரு காரகத்துவம் தான் சொல்றேன். மகராசிக்காரன் கண்ணில் உங்க வீட்டில் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே போய் செக் பண்ணீங்கன்னா ஓடாத கடிகாரம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக ஒரு பேட்டரியை வாங்கி அந்த கடிகாரத்தை ஓட விட்டு விடுங்கள். டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பித்து விடும். நீங்க போற இடத்துலையுமே இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே ஒரு பேட்டரி செல்லை வாங்கி போட்டுருங்க. இது எல்லாமே ராகுவை அழகாக உங்களை சீர்தூக்கி பார்த்து 2ஆம் இடத்தில் ராகு வருவதற்கு முன்னாடி வரக்கூடிய அத்தனை தடையும் நிவர்த்தி பண்ணி காட்டும். இயற்கையாவே பிரபஞ்சம் பண்ணுங்க. இயற்கையாவே வந்து உங்க வீட்டுல ஒரு செடி வளருது அப்படின்னா உங்களுக்கான அந்த காரகத்துவம் நடக்க போவதாக இருந்தால்தான் அந்த செடி வரும். ரொம்ப சிம்பிள். வெத்தலை செடியெல்லாம் பறதுன்னா கால்சியம் பிரச்சனை வந்துடும். யாருக்காவது வீட்டில் துளசி செடி தானா வளருது அப்படின்னா இரும்பல் செடியெல்லாம் அங்கே ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்றதுக்கான அமைப்போட தான் உங்களை சுத்தியே இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட குறியீடு.
அந்த வகையில பார்த்தா உங்க டைம் நல்லா ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. ஓடாத கடிகாரம் வீட்டுல இருந்தா உடனே வந்து கடிகாரத்தை ஓட வைத்து விடுங்கள். இல்ல உங்க வீட்டுல இருந்த கடிகாரம் நின்று அதுக்கப்புறம் வந்து ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்க போகுது. ரொம்ப நாளா கடிகாரம் நிக்குதுன்னா முதல்ல அதை எடுத்து சரி பண்ணி விடுங்க. அதுவே உங்களுடைய கால ஓட்டத்தை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ மகராசிக்காரங்களுக்கு இந்த என்ன இருக்குன்னா ஒரு 5 விஷயம். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. கணவருடைய உடல்நிலை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே. காசு பணம் துட்டு மணி வரப்போகுது. இன்சூரன்ஸ் அப்படின்ற விஷயத்துல இது வரைக்கும் கட்டாத இன்சூரன்ஸை கட்ட போறீங்களா, இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும்போது வித்தை கட்டாமல் பார்த்து போய்விட்டு வரக்கூடிய காலநிலையில இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இன்லாஸோட ஆதரவு எல்லாம் கிடைக்க போகுது. இன்லாஸோட உடல்நிலையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்க போகிறீர்கள். அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கோவில்கள் தரிசனம் நீங்க போய் நின்னீங்கன்னா சாமியோட விஷயத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க போறாங்க. நடக்கும். நீங்க போனா தீபாரதனை தெரியும். நான் போன தடவை சொன்னேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல ஆமா மேடம்னு போட்டீங்க. இந்த தடவை சாமி பிரசாதம் நீங்க கோவில்ல நிப்பீங்க. 100 பேரை விட்டு உங்க கையில பூவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அங்கிருந்து அவங்க கொடுக்கல, அவ சொல்றா கொண்டு போய் அவளுக்கு கொடு அப்படின்னு. ஸோ உங்களுக்கான மிகச்சிறந்த நேரம் ஆரம்பித்து விட்டது. நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லி நீங்க போற தெய்வம் உங்களுக்கான சமிக்கைகளாக இந்த மாதிரியான குறியீடுகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய நேரம் தான் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நிகழப்போகிறது. நீங்க சிவன் கோயில் போனா சிவன் கோவிலோட மாலை உங்க கையில கிடைக்கும். நீங்க வந்து அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாளுடைய மாலை உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க கேட்க கூட மாட்டீங்க. நீங்களா சும்மா நின்னீங்கன்னா அது உங்க கையில கிடைக்கும். இத்தனை நாள் கொடுக்காத குருக்கள் கூட திடீர்னு உங்களை பார்த்தோன்னு எடுத்து கொடுப்பாரு. அவ மனசுல கொடுக்க சொல்றது அந்த கடவுள் தான். அதனால நீங்க கடவுளோட பிள்ளை. உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும் இருந்த கஷ்டகாலம் அனைத்தும் மகர ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தியாகி விட்டது. வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மிகச்சிறந்த பொற்காலமாகத்தான் அமரப்போகிறது. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவிட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை எப்படி சமாளிக்கிறது நம்ம அடுத்த வரக்கூடிய வைகாசி மாச பலன்கள்ல பார்த்துக்கலாம். இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு சிந்தனையின் மூலமாக செல்வாக்கு வளரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத மரியாதை, மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகிறது. ஒரு நிறைய புராதன இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரப்போறீங்க. 2000 வருஷம் பழமை, 3000 வருஷம் பழமைன்ற மாதிரி கோவில் போறீங்க. நிறைய சிவன் கோவிலுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் போயிட்டு வருவதற்கான எனர்ஜி எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெரியுது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு திருப்தி, ஒரு நிறைவு கிடைக்க போகுது. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிறைவான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இனிதே ஆரம்பம். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.